திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று வடசென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஆர்.டி. சேகரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ. இந்த அறிக்கைகளை பார்த்து மோடி ஜீரோ ஆகிவிட்டார் என்று சொன்னார். நாம தேர்தல் அறிக்கையை வெளியிட்டப்போ பத்திரிகை நிருபர்களாக என்னை பார்த்து கேட்டாங்க, இதுதான் கதாநாயகனா? கதாநாயகனா மட்டும் இல்லை, கதாநாயகியாகவும் இருக்கும், ஹீரோயினாகவும் இருக்கும் சொன்னேன். அதை தொடர்ந்து இப்போ ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? அது சூப்பர் ஹீரோ. அது சூப்பர் ஹீரோ. அது சூப்பர் ஹீரோவாக வந்துட்ட காரணத்தினால மோடி ஜீரோ ஆயிட்டார். இப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னதை போலவே பாஜக ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் போன தேர்தலில் சொன்னது, இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் மறுபடியும் தேர்தல் அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நடவடிக்கை, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்படும். இந்த 3 விஷயங்களையும் அவர்கள் காலங்காலமாக சொல்லி வருகிறார்கள். எதையுமே நிறைவேற்ற முடியாது. இன்னொரு விஷயம், இந்த 3 வாக்குறுதிகளுமே சமூக நல்லிணக்கத்தையும் பொது அமைதியையும் குலைக்கக்கூடிய வாக்குறுதிகள். அவர்களின் நோக்கமே ஏதாவது ஒரு வகையில் பொது அமைதியை குலைத்து அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் அடையலாம் என்பதுதான். அதற்குத்தான் இந்த வாக்குறுதிகளை மறுபடியும் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து, நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இது ஒரு வாக்குறுதி. ஏற்கனவே புல்வாமாவில் 40 ராணுவ வீரர்கள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் கொல்லப்பட்டது இவர்களுடைய ஆட்சியில்தான். ராணுவ வீரர்களையே பாதுகாக்க முடியாத இவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். அடுத்து, 2022க்குள் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும். 1 லட்சம் வரையிலான விவசாய கடனுக்கு வட்டி இல்லை. கிராமப்புற வளர்ச்சிக்கு 25 லட்சம் கோடி ஒதுக்கப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம். இதெல்லாம் அவர்கள் அறிவித்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய இவர்கள் முயற்சி செய்தார்களா? விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க முடிந்ததா? டெல்லியில் விவசாயிகள் நிர்வாண போராட்டம் நடத்தினார்களே, அத்தனையும் தானே பார்த்தோம். இப்போது திடீரென்று நேற்றுத்தான் கட்சி ஆரம்பித்து இப்போதுதான் தேர்தலில் நிற்பவர்களைப் போல இந்த வாக்குறுதி அளிக்கிறார்கள். அடுத்து, 2022க்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு. போன முறை வந்தபோதும் இப்படித்தான் வீடு கட்டித் தருகிறேன் என்று சொன்னார்கள். 2015 பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் மதுரையில் அவர்கள் அதற்கு அடிக்கல் நாட்டியதே 2019 ஜனவரியில் தான். இப்போது 2022 வீடு கட்டித் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு எப்போது அடிக்கல் நாட்டி செங்கல் வாங்கி எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. எதையும் செய்வதற்காக சொல்வதில்லையே. அனைவரது வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார்களே, அதை என்ன செய்தார்களோ? அவர்களே சொன்னதைப் போல எல்லாமே ஜூம்லா தான். பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், சொன்னது எதையும் செய்யக்கூடாது. அதேபோல் நிச்சயம் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததை பற்றி சொல்வது கூட கிடையாது. அந்த வகையில் அவர்கள் நேர்மையானவர்கள் தான். செய்யவே கூடாது என்று உறுதியாக இருக்கும் எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்வோம் என்றும் சொல்வதில்லை, செய்ய மாட்டோம் என்றும் சொல்வதில்லை. உதாரணமாக, அவர்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது பற்றி எந்த வாக்குறுதியும் இல்லை. எதற்கு வம்பு? அடுத்து, நீட் தேர்வு பற்றி எந்த தகவலும் இல்லை. அதுதான் இருக்காதே, அவர்கள் தானே கொண்டு வந்தார்கள். பிறகு என்ன, அதை ரத்து செய்கிறோம் என்றா சொல்லப் போகிறார்கள்? இனி இங்கே இருக்கிற எடப்பாடி ஆட்களைத்தான் இதை பற்றி கேட்க வேண்டும். ஐயா, நீங்கள் நீட் தேர்வுக்கு தமிழகத்தில் விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினீர்களே, என்ன ஆகும் அது என்று கேட்க வேண்டும். கேட்டால் என்ன சொல்ல போகிறார்கள்? நாங்கள் தான் வலியுறுத்த போகிறோமே என்று சொல்வார்கள். வலியுறுத்துவதற்கு ஒன்றும் கால அவகாசம் கிடையாதே, நிறைவேற்றுவதற்கு தான் கால அவகாசம் வேண்டும். வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதானே. அடுத்து, கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றுவது பற்றியும் எந்த வாக்குறுதியும் இல்லை. இதெல்லாம் அவர்கள் செய்ய விரும்பாதது. கண்டிப்பாக அவர்கள் செய்ய விரும்புவது ஒன்று இருக்கிறது, அது பற்றி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிகளில் சமஸ்கிருதம் கற்பித்தல் அதிகரிக்கப்படும். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நுணுகி பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் நலனுக்கான எந்த அம்சமும் இல்லை.
வேலை வாய்ப்புகள் பற்றி பெரிதாக எதுவும் இல்லை. குறிப்பாக தமிழக மக்களின் நலன் தொடர்பாக எதுவுமே இல்லை. இது தவிர இன்னும் சில திட்டங்கள் 2014 பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம் பிடித்தவை அச்சு பிசகாமல் அப்படியே இந்த தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்தீர்கள்? சென்ற முறை சொல்லப்பட்ட இந்தியா ஃபர்ஸ்ட், தூய்மை கங்கை திட்டம், அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு, அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய், மேக் இன் இந்தியா, ரயில் நிலையங்களில் வைஃபை ஆகிய திட்டங்கள் அப்படியே இந்த அறிக்கையிலும் இடம் பிடித்திருக்கிறது.